விழுப்புரம் மாவட்டம் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த 20 வருட காலமாக சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தால் ஒரே நேரத்தில் கலைமகள் சபாவில் லோன் பெறப்படுகிறது. அதே கலைமகள் சபா நிலம் நிலவள வங்கியில் கடன் பெறப்படுகிறது. அதே கலைமகள் சபா நிலம் அதற்கு முன் சித்திக்கு விட்டால் 1,25,00,000 பெறப்பட்டு பஞ்சாப் நேஷனல் வங்கி சென்னை ஏமாற்றப்படுகிறது. மேலும் பல நிலங்கள் போலியான ஆவணங்கள் வைத்து எங்கு தரிசாக உள்ளதை ஓடைகளை பதிவு செய்து பதிவாளர் செய்த விடுவித்த காரணத்தால் இதன் மீதும் லோன் பெறப்படுகிறது. உதாரணம், நடுக்குப்பம் கிராமம் வண்டிப்பாளையம் ஏரியாவில் ஓடை ஒன்று இப்பொழுது போலி ஆவணம் தயார் செய்து பட்டா மாற்றி தரப்பட்டுள்ளது. மேலும் இதை பட்டா மாற்றுவதற்கு முன்னே நீலவேணி என்ற தாசில்தார் புகார் பெற்றார். லஞ்சம் காரணமாக இவர்கள் அந்த புகாரை ஆய்வு செய்யாமல் அவர்கள் பட்டா மாற்றி தருகிறார்கள். மேலும் இன்று ஓடையை சுக்கப்படுகிறது மிஷின் வைத்து. இதற்கு பல புகார்கள் தேவைப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ரெட்டிங் கார்டு எழுதி கோட்டாட்சியர் திண்ணனம் கோட்டாட்சியர் அனுப்புகிறார். திண்ணனம் கோட்டாட்சியர் இப்பொழுது டெம்பரரி ஒருத்தர் போடப்பட்டு அவரும் முன்னேற்றவரை 1 மாத காலமாக எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்பொழுதும் ஜேசிபி வைத்து நிரப்பப்படுகிறது. மோசடி கும்பல் ஆர்டி சுரேஷ் என்பவருக்கு சாதகமாக இந்த வருவாய்த்துறை வளர்ந்துவிட்டது. இதன் மீது சிறப்பு கவனம் செலுத்தி இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை பதியக்கூடாது? சம்பளத்துடன் கிம்பளம் பெற்று இவர்கள் அனைவரும் ரிட்டையர் ஆகி சென்று விடுவார்கள். நாளை இந்த கணக்குகள் தோண்டப்படும் பொழுது புது கணக்குகள் கொண்டு வர வேண்டியது. இந்த 20 வருட காலம் 3 விதமாக 3 தடவை கணக்கு மாற்றப்பட்டது வருவாய்த்துறையில். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு மாநில அரசு கவனம் செலுத்த வழிய அரசாங்க நிதி வீணாவதனால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும். இந்த அதிகாரிகள் தான் காரணம். இதற்கு சம்பாதித்து சென்றவர்கள் லாபம் என்று வந்துவிட்டார்கள். எந்த துறையும் தமிழ்நாட்டில் அதிகாரிகள் தடை என்ற பெயரை வைத்து கிம்பளம் தான் பெறுகிறார்கள். கள்ளக்கோரை தடை செய்வதாக கூறி அதுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பித்து வைத்து அந்த கமிட்டியும் கண்மூடி உறங்குகிறது. எந்த ஒன்றும் கள்ளக்கோரை நடைபெறாமல் இல்லை. மேலும் கஞ்சா தாயை தடுப்பதற்காக காவல்துறை கலால் என்று வைக்க ஒன்று உள்ளது. காவல்துறை செயல்படுகிறது. எதுவும் தடுத்தப்பாடில்லை. வேறுக்கு 2 வழக்கு போட்டு நீதிமன்ற நேரத்தை வீணாக்கி அதையும் சமாதானம் என்ற பெயரில் ஒரே நாளில் வழக்கை முடிப்பது 4 வருடம் 3 வருடம் நீதிமன்றத்தில் வைத்து இது கள்ள வருவாய் காரணம். இந்த அதிகாரிகளை குண்டோடு நடவடிக்கை எடுத்து இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மேலும் புது வேலை தேடி எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தரலாம் அந்த வேலை. காரணம், இந்த வருவாய்த்துறையில் காவல்துறையில் இதே மாவட்டத்தில் இதே இடத்தில் செய்தால் இந்த பணி